இந்த வர்ம புள்ளிகளுக்கு ஒரு சக்தி ஓட்டத்தை கொடுத்தால் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் குறையும். ஒரு மனிதனை ஒரு லக் பாயிண்ட்லேயும் அதே மாதிரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்களை கலந்துக்கணும் ஒரு வர்ம புள்ளிகள் உண்டு. தலையில் வச்சா போதும், ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரீஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. ஆழ்ந்த தூக்கம் வரும். நல்லா லைஃப் டியூன் பண்ணணும், லைஃப்பில் இருக்கக்கூடிய பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கான சில விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வரும்பொழுது அப்படி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு சோர்ந்து விழுகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு தெம்பு தேவைப்படுது, அங்கே ஒரு ஃப்ரெஷ்னர் தேவைப்படுது. வணக்கம். ஒரு மனிதனுக்கு எல்லா வளமும் பலமும் யோகங்களும் கிடைத்தால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கை அமையுமோ அதே மாதிரி தான் எல்லா எதிர்பார்ப்புகளும் ஒரு மனிதனுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுனாக்கா அது ஒரு குறைபாடு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தால் அது ஒரு குறைபாடு, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய மன ஸ்ட்ரெஸ், அதாவது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு வேலையுமே பண்ண முடியாது. இப்படி ஒவ்வொரு யோகங்களுக்கும் சம்பந்தப்பட்டது தான் வாழ்க்கை. யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அந்த யோக காரியங்கள் சரியாக நம்மளுடைய உள்ளத்திலும் உடம்பிலும் இருந்தால் எல்லா வகையிலும் வெற்றியே அமையும். ஸோ இப்போது இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் பல பிரச்சனைகளில் வந்து மாட்டிக்கிறாங்க. என்ன, பெரிய பெரிய வியாதிகளில் மாட்டிக்கிறாங்க. காரணம் ப்ரெஷர். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி தேவையில்லை. அத்தனை ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய இருக்குது. ஒரு உச்சி முதல் பாதம் வரை அனைத்துலையுமே வியாதிகள் வந்து பார்த்திங்கன்னா பெருகி போய் நிற்கிது. இதை எடுத்திங்கன்னா அடுத்தது கண்டினியூ ஆகிடும். அடுத்த வியாதியை பார்த்திங்கன்னா அடுத்த வியாதி கனெக்ட் ஆகிடும். எல்லாம் டியூ டு ஸ்ட்ரெஸ். இதுக்கெல்லாம் காரணம் அமைதியின்மை, ஸ்ட்ரெஸ், வேலை பளு, நம்மளுடைய சர்க்கிள், அதாவது சூழ்நிலையும் சுற்றுப்புற சூழலும் தான். நம்ம கூட இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதை சார்ந்த சூழல்களும் மட்டுமே காரணம். சரி, இதை எப்படி மீட் அவுட் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் நேரமின்மையும் அவங்களுடைய அந்த போக்கும், அவங்க ஸ்பீடாக பண்ணணுன்ற அந்த ஸ்பீட் லைஃப்பை வந்து இன்றைக்கி கொண்டு போகிறதுனால அவங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் கூட எதுவும் செய்ய முடியவில்லை. ஸோ அப்போது யோகமும் அந்த முகூர்த்தமும் கரெக்டாக வந்து குத்தி நின்றால் யோக முத்ரா எனக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நமக்குள்ளே இருக்க வேண்டும். யோக முத்ரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முத்திரையில் யோக முத்ரான்னு ஒன்று இருக்குது, அதுவும் முக்கியமானது தான். ஆனால் நான் சொல்லும் யோக முத்ராங்கிறது வந்து ஒரு மனிதனை ஒரு லக் பாயிண்ட்லேயும் அதே மாதிரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்களை கலந்துக்கணும் ஒரு வர்ம புள்ளிகள் உண்டு உடம்புல. இந்த வர்ம புள்ளிகளுக்கு ஒரு சக்தி ஓட்டத்தை கொடுத்தால் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் குறையும். வர்ம புள்ளிகளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் தீரும். வர்ம புள்ளிகளில் சரியான அளவு கால அளவுள்ள ஒரு மின்காந்த அலைகளை செலுத்தினால் அது நோய் தீரும். இப்போ பார்த்திங்கன்னா நோய்களில் நிறைய விஷயங்கள் நம்ம சூழ்ந்து இயற்கையோடு நிறைய பொருள்கள் உண்டு. கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது அதீத சக்தியை கொடுக்கும், அல்ட்ரா வயலட்டோடைய சக்திகள் கொடுக்கும், மருத்துவம் சார்ந்த மகத்துவத்தையும் கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி அப்படி போட்டோம்னாக்கா வியாதிகள் இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி அப்படி போட்டோம்னாக்கா அவனுக்கு ஃபினான்ஷியல் லெவல் ஏறும். இன்றைக்கி வியாதிகள் அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக், வயிறு வலி, தலைவலி, ஸ்ட்ரெஸ், சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம். இன்றைக்கி குழந்தைங்களை எடுத்திங்கன்னா மெமரி லாஸ். ஏன் மெமரி லாஸ் வருது? பேர்டன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவி தலையில் பனங்காய் வைத்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா புத்தக மூட்டையை சுமந்துட்டு ஓடுற ஒரு அவலம் நிலை. அதே மாதிரி ஒருவேளை புத்தக மூட்டை இல்லையா, அறிவு என்ற இந்த சின்ன பிரெயின்குள்ளார அவங்க திணிக்கப்படுற மிகப்பெரிய எஜுகேஷன், அதாவது அவங்களுடைய படிப்புங்கிற விஷயம், ஹோம்ஒர்க்குங்கிற விஷயத்தை திணிச்சு 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 ஒரு பலூன் எவ்வளோ தான் தாங்கும்? சீக்கிரமாக என்ன ஆகும்? மெமரி லாஸ் ஆகிடுது. அவங்க வந்து ஒரு பேருக்கு தான் படிக்கிறாங்க ஒழிஞ்சு அழுந்து அவங்களுடைய மெமரியோடு இருக்கக்கூடிய ஒரு பக்குவமே மெமரியே கட் ஆகிடுது குழந்தைங்களுக்கு. அதேமாரி காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, அதேமாரி பார்த்திங்கனாக்கா வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே மெமரி லாஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் ரீதியான வயிறு வலி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கனாக்கா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலி, அந்த மென்சஸ் பீரியடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெயின் இருக்கும். உடல் சூடு தான் அதற்கு காரணம். அவங்க யூஸ் பண்ணுற கிளாத்திங்ஸ், அவங்களுக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பிட்ற யூஸ் பண்ணுற எல்லாமே கெமிக்கல் பேஸில் இருக்கிறதுனால வயிறு என்ற பிரச்சனை வந்து விடுகிறது. இது வயிறு தானாக வந்துச்சுன்னா தலைவலி பிரச்சனை தானாக வந்துடும். இதுக்கப்புறம் அடுத்து கொண்டு போகிற ஸ்ட்ரெஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பிபிங்கிற விஷயம் உள்ளே வந்துருச்சுன்னா சுகருங்கிறது தானாக வந்துடும். ஸோ ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி ஒரு ஃபேஸ் அடி வாங்கிச்சுன்னா எல்லா ஃபேஸுமே அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு மனிதனை தெளிவான சிந்தனை இருக்குன்னா மெடிடேஷன் பண்ணுறதுக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது? ஏதாவது ஈஸி வே கிடைக்காதா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கான சுலப வழி இருக்கிறது, அதை நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், லைஃப் டியூன் பண்ணணும், லைஃப்பில் இருக்கக்கூடிய பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்.
அதுக்கான சில விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் உள்ளே போயிட்டு அவ்வளோ டிராஃபிக்கில் போயிட்டு அவங்க நாள் முழுக்க 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 கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து பிரெயின் ட்ரெயின் ஆகிடுது. அப்போது அவங்களுடைய வீட்டுக்கு வரும்பொழுது அப்படி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு சோர்ந்து விழுகுறாங்க பார்த்திங்களா. அங்கே ஒரு தெம்பு தேவைப்படுது, அங்கே ஒரு ஃப்ரெஷ்னர் தேவைப்படுது, அங்கே ஒரு ரீஃப்ரெஷ் தேவைப்படுது. ஸோ அதோடு தூங்கும் பொழுது பிரெயின் ஏற்கனவே டெட்டாகி ரொம்ப ஸ்லோவாகிக்கிட்ட வந்த பிறகு அவங்களுக்கு எந்த விதமான சத்து இல்லை, சரியாக சாப்பிட்றது கிடையாது, மைக்ரெயின். அடுத்தது சிஸ்டத்துக்குள்ளேயே உட்காந்து உடல் சூடாகி வெப்பமாகி ஃபெர்டிலிட்டி. சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும். இன்றைக்கி வித்த சென்சஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் இதை ஓப்பனாகவே சொல்லுவேன். ஏன்னா அத்தனை பேருக்குமே மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து டாக்டர்ஸ்ட ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸில் போகிறது பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க. ஏன்னா வந்து அவங்களோட வேலை பளு, ஸ்ட்ரெஸ், டார்கெட் எல்லாம் ஒரே குவிய அவங்களுடைய பெரிய ஒரு மைக்ரேன் சிஸ்டம். அவங்க இருக்கிறது ஃபுல்லாக கெமிக்கல் வேர்ல்டுங்கிற மாதிரி அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே ஆறா லெவல், நெகட்டிவ் ஆறா அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, மூளை கசக்கப்பட்டு பிழியப்பட்டு வந்து படுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷன் தேவைப்படுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு மெமரி தேவைப்படுது, இவங்களுக்கு ரெஃப்ரெஷன் தேவைப்படுது. டீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க நின்று சொல்லி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறாங்க. அப்போது இந்த இடம் லகடம் பாதிக்கப்படுகிறது. அப்போது நம்மளோட மணிக்கட்டாகிய 2 மெடிடேஷன் பண்ணோம்னாக்கா உட்காந்து முத்திரை போடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இங்கே இருந்துச்சுன்னா முத்திரை இதுக்கு மேலே அவங்களுக்கு எனர்ஜி போகாது, இங்கே லாக் ஆயிடும். மணிக்கட்டு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மணிக்கட்டு அப்படிங்கிறது வந்து கடிகாரம் கட்டும் கட்டு கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய 5 எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு எனர்ஜியை பிரபஞ்சத்துலேருந்து எனர்ஜியை இழுத்து இங்கே ஒரு சுழற்சி கொடுத்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துக்குமே போகும். அப்போது இவங்க சிஸ்டத்துலேயே ஒர்க் பண்ணி ஆறா உடஞ்சி போனோன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிடும். ஸோ அதனால தான் அந்த காலத்தில் ஆன்மீகமாக பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட்டில் கயிறு கட்டுவாங்க. இந்த கயிறுங்கிறது ஒரு காப்பு முறை, அது எப்பொழுதுமே ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் எதுக்கும் சயின்டிஃபிக்கல் லாஜிக் இருக்கு இல்லையா, அதேமாரி தான் நான் அந்த கையிலேருந்து எடுக்கக்கூடிய பவர். அப்போ இங்கே பிளாக் ஆகிடுச்சினாலும் கஷ்டம். ஆக ஒரு மனிதனை பிளாக் ஆகிற இடம் ஆகனே மணிக்கட்டு, அநாதகம் அப்படின்னு கீழே இருக்கிறது மணிக்கட்டு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மணிப்பூரகம், இந்த இடம் பிளாக் ஆகிடும். செக்ஷுவல் பாயிண்ட் லாக் ஆகிடும். ஆக எல்லா பாயிண்ட்டுமே லாக் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த முக்கியமான உயிர் புள்ளிகள்ங்கக்கூடிய அந்த உயிர் புள்ளிகள் எல்லாம் இயக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வரலாம். இதுக்கெல்லாம் தீர்வு ரொம்ப அழகாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு டைம் இல்லாமல் பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதனால தான் உங்களுக்காகவே ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன ஹேண்டியாக ஒரு பெரிய தீர்வை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டோம். அதுக்கான ஒரு முயற்சி ரிசர்ச் பண்ணி பஞ்சலோகம், ஒரு மனிதனுக்கு தேவையான பஞ்சபூதங்களையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாஸ்திரமும் நவக்கோள்களையும் ஒன்றடைக்கக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடித்தோம். அதுதான் யோகமுத்ரா. இந்த யோகமுத்ரா பஞ்சாமிர்தம் எந்த அளவுக்கு மருத்துவமோ ஒரு ஃபுட்டாக எடுத்துக்கிறோமோ அதேமாதிரி பஞ்சசக்திகளையும் நவசக்திகளையும் அதில் புகுத்தி அது ஒரு முக்கியமான ஒரு ஆன்டிசாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்டலை உள்ளே வச்சு பஞ்சபூதத்தில் ஒரு மெட்டல் செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு மின் ஆற்றல் இயற்கையாக கொடுக்கறதுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுத்து ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எல்லாம் தீர்வு. இன்றைக்கி வந்து இந்த ஒரு பொருள் எல்லார் வீட்டிலுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் யோகமுத்ரா. இந்த யோகமுத்ராங்கிறது வந்து யோகம் வந்து ஒரு இடத்துல முத்திரை ஆகணும் இல்லையா, ஒரு குவியணும் இல்லையா, அது இங்கே குவிஞ்சிரும். இங்கே குவிஞ்சாலே எல்லாமே சரியாகும். எங்கெங்கே எப்படி வைக்கிறதுங்கிற விஷயத்த இப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போது அதை யூஸ் பண்ணுற முறையை பார்ப்போம். இதுதான் பார்த்திங்களா ரொம்ப ஹேண்டியாக ரொம்ப சிம்பிளாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் யோகமுத்ரா. இதை பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, அது எத்தனையோ குழந்தைங்க வந்து மெமரி லாஸ் ஆகுறாங்க. அவங்களுடைய ப்ரெஷர்லாம் வெளியில் கொண்டு வரதுக்காக தான். இன்றைக்கி மெடிடேஷன் பண்ண டைம் கிடையாது யாருக்கும், அதே மாதிரி உடம்பை கவனிக்கிறதுக்கு டைம் கிடையாது. இது வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். கண்டிப்பாக ஒருத்தவங்க வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அருமையானது. பார்த்திங்கன்னா சின்ன இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதுக்கான ஒரு அந்த எர்த் கண்டக்டிவிட்டி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ரப்பர் பஞ்சலோகத்தினாலான மெட்டல், உள்ளர வந்து கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மனசை அமைதியப்படுத்தக்கூடியது. நம்மளுடைய வர்ம புள்ளிகளை துடிக்க வைக்கக்கூடிய ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதுக்காக பெரிய ஒரு மிஷின்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் தேவையில்லை. இதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக அந்தந்த வர்ம புள்ளியில் வைத்தாலே போதுமானது. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம படிக்க வைக்கிறோம். படிக்கிறதுக்கு மெமரி பெருகிறதுக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சிம்பிளாக அவங்கள படுக்க வச்சுட்டு ஃப்ளாட்டாக படுக்க வச்சுட்டு கையெல்லாம் நார்மலாக அதுக்கான விளக்கங்கள் கொடுக்குறேன். ஃப்ளாப்பாக வச்சுட்டு நெத்தியில் வச்சாலே போதும். அதாவது நல்லா படுக்க வச்சுக்கோங்க.
நல்லா இப்படி போயிடாமல் ஒரு சின்ன ஒரு ஈக்குவலான ஒரு தலைவாணி, சின்னதாக தலைவாணி இல்லை, ஒரு துணி மாரி வச்சுக்கோங்க. ரொம்ப மேலே போயிடாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை நேராக இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை நம்ம இங்கே வச்சாலே போதும். வச்சு விட்டுட்டு கரெக்டாக 1 to 3 minutes ஆர் 5 minutesக்குள்ளே வச்சிங்கனாக்கா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த இடமா அவங்களுக்கு சைடெலாம் துடிக்கிறது நல்லாவே தெரியும், ரீஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மெமரி அதிகமாகும். இன்னொரு விஷயம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாங்க, பகல் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதேமாரி வந்த பிறகு நல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக அவங்க பெட்டில் படுத்துக்கிட்டு, நான் சொன்ன மாதிரி தலை மட்டும் நேராக இருக்கணும், தலையும் இது நேர்கோடாக இருக்கணும். லைட்டான ஒரு துணியோ துண்டோ வச்சிங்கன்னா நேர்கோட்டுக்கு வந்துடும். அந்த தலையில் வச்சா போதும். ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரீஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. ஆழ்ந்த தூக்கம் வரும், நல்லா ரிலாக்ஸாக தூங்குவாங்க. ஒர்க் பண்ணிவிட்டும் வந்துட்டு தூங்க முடியாமல் தவிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம். ரெண்டாவது, தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இதை நெத்தியில் வச்சாங்கன்னா நல்லா தூக்கம் வரும், நல்ல மெமரி, நல்லா ரிலாக்ஸ். இன்னும் சொல்லப்போனால் மெமரியெல்லாம் டபுள் ப்ளஸ் மெமரியாக ஆக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு உண்டு. ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு தேவைப்படுது, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுது, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுது. அவங்களுக்கு மெமரி அதிகமாக இருக்கும், ப்ளஸ் நல்லா இருக்கும். அவங்களோட எனர்ஜியை சக்ராஸை எப்பொழுதுமே ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பை எஸ் சிஸ்டத்தில் அழகாக கொடுக்கும். எஸ் சிஸ்டங்கிறது வந்து 8. இந்த 8ங்கிறது தான் நம்மளுடைய வந்து பைபேக் சிஸ்டம். நார்த் வெஸ்ட், ஈஸ்ட் வெஸ்ட், அப் அண்ட் டவுன் எல்லாத்துக்கும் ஒரு புவியீர்ப்பு சக்தியோடு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இதை வந்து அழகாக நெத்தியில் வச்சாலே போதுமான விஷயம். இப்போது இதை எடுத்துக்கும். பிபி இருக்குன்னா அழகாக நம்ம எவ்வளோ பிபி இருந்தாலும் அழகாக செக் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கையில் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சா போதும். ஹை ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக பேன்க்ரியாஸோட பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம கையில் காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான், இப்படி கை வச்சா போதும். கையில் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இது மேலே வந்துடும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். இப்படியே மாற்றி நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஒரு 10 கவுண்ட் இருந்தாலே போதுமான விஷயந்தான். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பிபி அவ்வளோ கோவமாக இருக்கா, டென்ஷனாக இருக்கா, அப்படி பண்ணி பாருங்கள், அழகாக ரிலீஸ் ஆகிடும். இதனால் இன்னொரு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பேன்க்ரியாஸ் பாயிண்ட், இன்னும் சொல்ல போனால் உடம்புடைய அத்தனை வர்ம புள்ளிகளும் கையில் இருக்குது. சிஜியோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா வர்ம புள்ளிகளையும் இயக்கும். அதனால் நாட் ஓன்லி சுகர், பிபி இதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையுமே நேர்கோட்டுக்கு ஈக்குவலைசேஷன் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். சிங்கிளாக இது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். சரி, அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து வயிறு வலி வச்சாக ரொம்ப பிரச்சனைகளை கொண்டு பண்ணும். அங்கே இருக்கக்கூடிய டைஜஷன் சிஸ்டம் வந்து வரும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். அழகாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. படுக்கும்பொழுது எப்பொழுதுமே ஒரு விரிப்பு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேட் வச்சுக்கலாம், பாயில் படுக்கலாம். பெட்டில் படுக்கும்போது இன்பேலன்ஸ் இல்லாமல் பேலன்ஸாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். வயிறு தொப்புள் இருக்கு இல்லையா, தொப்புள் அழகாக அப்படி வச்சா போதும். அவ்வளோதான், நீட்டாக. நான் தொப்புளில் நம்ம அப்படி வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதோட சுற்றியில் இருக்கக்கூடிய ஆக்டிவேஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எல்லாமே எங்கெங்கெல்லாம் பிளாக்கேஜ் இருக்கோ அதெல்லாம் வந்து தூண்டி விடப்படும். ஒரு உதாரணத்துக்கு, நாய் கடிச்சிருச்சுன்னா நம்மளை சுற்றி ஊசி தான் போடுவாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி வந்து ஒரு ஊசி வந்துருச்சு, பேக் சைடில் ஒரு ஊசி போடுவாங்க. ஏன்னா இத்தனை புள்ளியையும் இயக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து இங்கே இருக்குன்னு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு ஊசி போட்டாங்கனால இது ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வச்சா வர்ம புள்ளிகள் இங்கே இருக்குங்கிறதுனால தான் இங்கே தொப்புளை சுற்றி ஊசி போட்டாங்க. ஏன்னா இங்கே போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டா ரேபிஸ்ங்கக்கூடிய மிகப்பெரிய பாய்சன் உடம்புல பரவாது. எதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, இதை சுற்றி இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாம் ஒரு பாதி ஒர்க் பண்ணும், பாதி ஒர்க் பண்ணாது. அதில் தான் பிரச்சனை, டைஜஷன் பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சிறுகுடல் பெருகுடல் பிரச்சனை, மண்ணீரல் பிரச்சனை, எல்லா கனெக்டிவிட்டியும் இந்த நேவல் பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ இதில் வச்சுட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படி வச்சாங்கனாக்கா இது எல்லாமே எங்கெங்கெல்லாம் பிளாக்கேஜ் இருக்கோ சக்கராஸ் அலைன் பண்ணி கொடுத்துரும், பாயிண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஈஸியாக உடனே ரிலாக்ஸ் ஆகிறத, பெயின் இருக்கா அதை வச்சு பாருங்கள், அவ்வளோ அழகாக பெயின் ரிலீஃப் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபஞ்ச சக்தி இழுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கைகள் தான். இந்த கைகளில் பிரபஞ்ச சக்தி இருக்கும்போது இங்கே பிளாக் ஏற்பட்டுச்சுனாக்கா கண்டிப்பாக நமக்கு எந்த நெட்வொர்க்கும் உள்ளே போகாது. அப்போ என்ன பண்ணணும், நல்லா ஃப்ளாட்டாக படுத்துட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு இங்கே இடத்துல வச்சா போதும். இங்கே வைக்கும் பொழுது கரெக்டாக, அதாவது நாடி அடங்கல் அப்படி துவங்கல் எல்லாமே இதில் தான் இருக்குது. அப்போ ஆக்டிவேஷன் இங்கே நடக்கும் பொழுது இங்கே ஜஸ்ட் நல்லா ரிஃப்ளெக்ஸாக படுத்துக்கிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes, அதேமாரி ரைட்டில் ஒரு 5 minutesல வச்சிங்கனாக்கா போதும். 5 நிமிஷம் வச்சாக்கா இந்த நாடி ஓப்பன் ஆகிடும். இங்கேருந்து க்ளோசிங் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரோ ஃபீல்டு உள்ளே போக ஆரம்பித்தாலே ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. ஸோ நாடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த இடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது
இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லோரும் ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ண முடியாது, அவங்களுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி உச்சந்தலையில் இப்படி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கீழே ஒரு மேட் போட்டுக்கோங்க, நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. ப்ரீத்தை நல்லா ஒரு 10 தடவை ரிலாக்ஸாக விட்டுட்டு இதை நெத்தியில் அப்படி வச்சா போதும். அவ்வளோதான். வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் அந்த ஜின் முத்திரை போட்டு உட்காந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த முத்திரை போட்டாலும் சரி, நம்ம தலையில் அப்படி வச்சாலே போதுமான விஷயந்தான். இப்படி வச்ச செகண்டில் அழகாக சரசர நம்மளோட சக்ராஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகும், இன்பேலன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகும். ஹார்ட் சக்ரா கரெக்டாக டியூனிங்கில் இருக்கும். அப்போ கரெக்டாக த்ரோட் சக்ரா வந்து பேலன்ஸ் ஆகும், ஆக்னியை பேலன்ஸ் ஆகும். துரியத்துலேருந்து ஃபுல்லாக மூலாதாரம் வரைக்கும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் தூண்டி வரதை நம்ம பார்க்கலாம். அது நம்ம வச்சு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கனாலே அப்படியே நம்ம அப்படியே டோட்டலாக நம்ம ஆரா இருக்குது பார்த்திங்களா, அப்படியே அழகாக மனசு கண்ட்ரோல் பண்ணி வரும். அதேமாரி நம்ம உடம்புல இருக்கிற வெளியில் இருக்கக்கூடிய ஆரா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் சொல்லுவாங்களே, அது அழகாக விரிஞ்சிக்கிட்டே போகும். அப்போ கேலக்ஸியில் இருக்கிற எனர்ஜி அப்படியே எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னு நேராக நம்மளுடைய சக்ராஸ்களை வந்து அப்படி எடுத்துக்கும். நமக்கு போகிற ஃபுல் மினரல்ஸ் உடம்புல ஏற ஆரம்பித்தாலே நமக்கு மனசு ஒருநிலைப்பட்டு நல்லா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். 1 to 10 minutes or 5 minutes நம்ம பண்ணாலே போதுமான விஷயந்தான். அருமையான ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு சீக்கிரத்தை கொடுத்துரும், பவரை. ஸோ அதனால் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது எவ்வளோ நேரம் வைக்கணும்னா 1 minute, 5 minutes, 10 minutes, இது உங்களுடைய காலப்போக்கில் தான் இருக்குது. ரொம்ப நேரம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 1 minute எல்லா சக்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய பொருள் தான். இது அழகாக ஹேண்டியாக எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கே வேணாலும் சின்ன பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அருமையாக யோக முத்ரா அப்படின்னு சொன்னால் PQ எனர்ஜி 100% நேச்சுரல் தான். உங்களுக்கு மைண்ட், பாடி, சோல் எனர்ஜி, இந்த எனர்ஜி தான் இந்த சின்ன இதில் அடக்கி வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப காலமாக ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப ஹேண்டியாக அழகாக பேக்குள்ளே எடுத்து போட்டு போயிடலாம். இது பெருசாக ஒரு சூட்கேஸில் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு வந்து 2 காப்பர் ட்ராக் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அழகாக இப்படி நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு இதுக்குள்ளே வச்சுட்டிங்கனாலே இந்த காப்பர் ட்ராக்கில் வந்து ட்ரையாங்கிளாக ஒர்க் பண்ணும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் நேச்சுரலாக சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ஏரியா. நீங்கள் நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணி இதிலே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டோம். அழகாக நம்ம மூடி கேம்பேக்டாக இதை எடுத்துகிட்டு போயிடலாம் பேக்கில் வச்சு. இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. நான் ஏன் இதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பாயிண்ட் ஒரு மையப்புள்ளியில் வருது பார்த்தீங்களா, அந்த மையப்புள்ளி தான் இந்த புள்ளி. இந்த புள்ளி மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இதோட அருமை பெருமை தெரியும். இது வந்து மிகவும் மகத்தான ஒரு பொருள், சரிங்களா? ஸோ அப்போது இது எப்பொழுதுமே அழகாக யூஸ் பண்ணிவிட்டு ஹேண்டியாக வச்சுக்கலாம். அதனால் எந்த டேமேஜும் உங்களுக்கு வராது. நம்மளுடைய 3வது கண் அப்படிங்கிறக்கூடிய இந்த இயக்கத்தை எப்பொழுதுமே இயக்கத்திலேயே வச்சுருக்கணும். நீங்கள் டெய்லி இதை யூஸ் பண்ணிங்கன்னா 1 minute யூஸ் பண்ணோம்னா நம்மக்கிட்ட இந்த 3rd eye பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அழகாக விழிப்புடனே எப்பொழுதுமே இருக்கும். அது நம்மளுடைய வசிய பார்வையும் சரி, நம்மளுடைய கவர்ந்திழுக்கும் சக்தியும் ஃபேஸ்க்கு ஒரு தேஜஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு அழகை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே உடம்புல இருக்கக்கூடிய ஃபேஸ், அந்த ஃபேஷியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அத்தனையும் இங்கே இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட், இங்கே இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட், இங்கே எல்லா பவர் பாயிண்ட்டையும் இயக்கிறதுனால இந்த ரிங்கிள்ஸ், ஃபேஸ் ரிங்கிள்ஸ், ஒரு வயசு சொல்லுவாங்க இல்லையா, ஏஜ் அவுட், அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இங்கே வைக்கிறக்கூடிய ஒரு காரணத்தினால் லைஃப் டியூன் ஆகும். அதுதான் முக்கியமான விஷயம். லைஃப் டியூன் ஆனாலே எல்லா சக்கரஸும் டியூன் ஆகும். எல்லா சக்கரஸ் டியூன் ஆகும், பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணும், மெமரி நல்லா இருக்கும், குழந்தைங்களோட படிப்பு நல்லா இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு பொருள். பிரபஞ்சத்தை இருக்கக்கூடிய பஞ்சசக்தியும் பஞ்சார சக்தியையும் நவகிரக சக்தியையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறு மையப்புலி இதில் உருவாக்கப்பட்ட ஹேண்டியாக இருக்கக்கூடிய ஒரு யோகமுத்ரா எல்லார் வீட்லையும் இருந்தால் ரொம்ப சிறப்பு. எல்லா வியாதிகளையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். எல்லா விஷயத்துலையும் நம்மளோட சக்ராஸை வந்து நேர்கோட்டில் கொண்டு வரக்கூடிய மெயின் யோகமுத்ரா. அந்த யோகமுத்ரா இதில் அடங்கியிருக்கு. யோகம் முத்திரையான ஒரு பொருள் இந்த யோகமுத்ரா ஒவ்வொரு வீட்லேயும் அவசியம் இருக்க வேண்டியது.